சீமானுடைய ஆசை என்ன தெரியுமா? என்ன பத்தியே எல்லாரும் பேசணும். என் படத்தையே போடணும். என்ன சரி என் பேர் பெருசா வரணும். உலகம் முழுக்க என்ன விளம்பரப்படுத்தணும். WhatsAppல போயிடணும், Twitterல போயிடணும், Facebookல போயிடணும். என்னதான் பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கமே திட்டுது. பாத்தீங்கன்னா, ஒரு திமுக தெரு தெருவா கட்டி உலகத்துல பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டார். அந்த புத்திசாலித்தனம்ன்றது அந்த மூலத்தனத்த எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் எப்படி என்ற முடிவோடு மிக தெளிவாக நம்முடைய அரசு இப்ப கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. குடுத்த கம்ப்ளைண்ட் மேல வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் பல்வேறு இடங்களில நம்முடைய தோழர்கள் தெளிவாக எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்துகிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களை ஒன்று திரட்டி அணி திரட்டுகிறாங்க. அதுதான் தேவை. மக்களுக்கு அறிவுபூர்வமாக சீமான் என்ற ஒரு நபர் எதற்குமே லாயக்கில்லாத ஒரு கைக்கூலி. RSSனுடைய கைக்கூலி. நாக்பூர்ல போயி கைய கட்டிட்டு சேவை செஞ்சுக்கிற ஒரு ஆள் என்பத இன்னைக்கு உலகம் முழுவதும் பரப்பு. அதை விட்டுட்டு பெரிய ஊர் மாரி நாம எல்லாரும் அவர் அப்படின்னு தன்னை ஒரு தலைவனா காட்டலாம்னு நினைச்சாங்க. உன்னுடைய வேலை, உன்னுடைய நினைப்பு நடக்காதியா? உன்னை விட எங்களுக்கு எல்லாம் தெரியுன்றத நம்ம நிரூபிச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வழக்குகள் இருக்கு. வரும்.